வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல Netflixல சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா நடிப்பில ரிலீஸ் ஆயிருக்க டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆன படமான சிஸ்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோயின் சோனாக்ஷி சின்ஹாவோட அப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு லாயரு. அவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம அசிஸ்டன்ட்டா சேரணும் அப்படிங்கிறது தான் ஹீரோயினோட ஒரு நீண்ட நாள் கனவு. ஆனா, தன்னோட பெத்த பொண்ணா இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு சோனாக்ஷியோட அப்பா. அது என்ன அப்படின்னா, தொடர்ந்து 10 கேஸ்ல அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, தன்னோட டீம்ல வந்துட்டு அவர சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன சொல்லிட்டு சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியுமே குடுத்துறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வக்கீலா இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு 9 வழக்குகள வெற்றிகரமா முடிச்சிடுறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா ஜோதிகா. எதிர்பாராம விதமா கடைசி கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 10வது கேஸ்ல வந்துட்டு தன்னோட அப்பாவ எதிர்த்தே வாதிடுமான ஒரு சூழல்ல சோனாக்ஷி சின்ஹா மாட்டிக்கிறாங்க. அந்த இக்கட்டான சூழல்ல அவங்களோட அப்பாவ எதிர்த்து அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அதுக்கு நம்ம ஜோதிகாவோட பங்களிப்பு என்ன இருக்கு? கடைசியா அவங்க அந்த டீம்ல சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. சோனாக்ஷி சின்ஹா தன்னோட ரோல சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு வக்கீலா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருந்தது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற கேரக்டர்ல வர ஜோதிகாவோட கேரக்டர் டிசைனுமே நல்லா இருந்தது. ஆனா, ஒரு 18+ சீன் மாரியான ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. அதுல எந்த வல்காரிட்டி இல்லாமயே கூட அவங்க நடிச்சது வந்துட்டு பாராட்டத்தக்கதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அத தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணமும் வந்தது. ஹீரோயினோட அப்பா வரோட நடிப்புமே வந்துட்டு சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் கதைக்கு என்ன தேவையோ அத நீட்டாவே குடுத்துருக்கு. ஸ்க்ரீன் பிளேய பொறுத்தவரைக்கும், படத்தோட ஆரம்பத்துலருந்து சோனாக்ஷியோட கேரக்டர் டிசைன் என்ன, ஜோதிகாவோட கேரக்டர் டிசைன் என்ன, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எதுக்காக இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், ஹீரோயினோட கனவு என்ன அப்படிங்கிறதையும், அத நோக்கி அவங்க எப்படி பயணிக்கிறாங்கிறத செட் பண்ணதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆயிருது. அந்த 1 ஹவருக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவ எதிர்த்து வாதிடக்கூடிய காட்சிகள் தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமான கதைகளுமே கூட கொஞ்சம் எளிதில் நம்ம யூகிக்கக்கூடியதா இருந்தாலுமே கூட, பெருசா எங்கேயும் சலிப்பு தட்டல அப்படின்னு தான் சொல்லணும். பெருசா விறுவிறுப்பா இல்லனாலும், ஒரு டீசென்ட்டான கோர்ட் ரூம் டிராமாவா ஸ்க்ரீன் பிளேல எந்த அளவுக்கு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. படத்துல பெருசா எந்த 18+ சீன்ஸும் இல்ல. 18+ மாரியான ஒரு சீன் இருக்கு. பட் அதுல எந்த வல்காரிட்டியும் இல்லாததுனால, அது ஓகேவானதா தான் தெரிஞ்சது. மத்தபடி ஒரு டீசென்ட்டான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஜோதிகா இருக்காங்க, சோனாக்ஷி இருக்காங்க. படம் நல்லா எக்ஸ்பெக்டேஷனா பார்க்கலாம். இல்ல கோர்ட் ரூம் டிராமா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் தேவையில்ல. இது ஒரு டீசென்ட்டான படம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஒரு டைம் பாஸுக்கு பொழுதுபோக்குல இந்த வீக்கெண்ட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்த பார்க்கலாம். படம் தமிழ் டப்பிங்லயுமே இருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஏன்னா, எல்லாருக்குமே வாய்ஸ் நல்லா பொருந்தி இருந்தது. லிப்சிங்க்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் இருந்தது. எங்கேயுமே நமக்கு குறை சொல்ற மாரி இல்ல. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஒன் டைம் வாட்சபிளா பார்க்கணும். டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க மக்களே. அடுத்த ஒரு நிமிஷத்துல சந்திப்போம். நன்றி.